வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்திய தம்பதி பெண்களை கடத்தி நடத்தப்பட்ட மோசமான செயல். குடிபோதையில் வாகனத்தை செலுத்தி இளைஞனை மோதிய வைத்தியர் கைது. போதைப்பொருள் கடத்தற்காரர்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள சிவப்பு எச்சரிக்கை. நாட்டிலிருந்து வெளியேறியுள்ள ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல். இந்த ஆண்டில் வரவு செலவு திட்டம் இல்லை. ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை. மொட்டு கட்சியிலிருந்து நீக்கப்படவுள்ள விஜயதாச ராஜபக்ச. ஐக்கிய தேசிய கட்சிக்குள் குழப்ப நிலை, வஜிர மீது பகிரங்க குற்றச்சாட்டு. தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பில் பெண்களை கடத்தி வலுக்கட்டாயமாக தகாத செயற்பாடுகளில் ஈடுபடுத்திய தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 4 வருடங்களாக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டமை குறித்து நுகேகொட சிறுவர் மற்றும் பெண்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் முறையிடப்பட்டுள்ளது. இதற்கமைய குற்றத்தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலைவாய்ப்பு விளம்பரங்களை செய்து பெண்களை வீட்டிற்கு அழைத்து வந்து பலவிதமான தகாத செயல்களில் ஈடுபடுத்தியுள்ளனர். இவ்வாறு வந்த பெண்ணொருவரை இந்த தம்பதியினர் அடைத்து வைத்து பாலியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தி வீடியோ எடுத்து பணத்திற்கு விற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சில தினங்களுக்கு முன்னர் நுகேகொடையில் உள்ள இந்த வீட்டிற்கு வந்த பதுளை மற்றும் வெலேகதர பிரதேசங்களைச் சேர்ந்த 2 பெண்கள் அளித்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்முனையில் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த இளைஞன் ஒருவனை எதிரே குடிபோதையில் வந்த வைத்தியர் ஒருவர் செலுத்தி சென்ற கார் மோதியதை அடுத்து குறித்த வைத்தியர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதுடன் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் செலுத்தி சென்ற இளைஞன் காயமடைந்த நிலையில் கல்முனை அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதேவேளை விபத்தை ஏற்படுத்திய கார் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளதுடன் காரின் சாரதியான வைத்தியரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான வைத்தியரிடம் போலீசார் வாக்குமூலத்தை பெற்று வருவதுடன் விரிவான விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர். அத்துடன் அவர் குடிபோதையில் காரினை செலுத்தி வந்துள்ளதாகவும் விபத்தை நேரில் கண்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் இளைஞன் செலுத்தி சென்ற மோட்டார் சைக்கிளும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்திய நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விசாரணை நடவடிக்கையின் போது வெளிநாடுகளில் இருந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களின் பெயர்கள் மற்றும் இருப்பிடங்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன. இந்த தகவல்கள் அனைத்தும் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய சந்தேக நபர்களுக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர்களது சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்தினால் பறிமுதல் செய்யப்படும் எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். விசேட வைத்தியர்களின் கடுமையான பற்றாக்குறையினால் பல வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் 2000 விசேட வைத்தியர்களின் பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சுகாதார சேவைக்காக அங்கீகரிக்கப்பட்ட விசேட வைத்தியர்களின் எண்ணிக்கை 4000 எனவும் தற்போது 2150 விசேட வைத்தியர்கள் மாத்திரமே இருப்பதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி சத்திர சிகிச்சை நிபுணர்கள், குழந்தை நல வைத்தியர்கள், இரத்தமேற்றும் நிபுணர்கள், பாலியல் நோய் வைத்தியர்கள் மற்றும் சத்திர சிகிச்சை நிபுணர்களுக்கு பற்றாக்குறை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமையினால் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் சுகாதார திணைக்கள அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். வெளிநாடுகளுக்கு செல்லும் விசேட வைத்தியர்கள் நாடு திரும்ப மாட்டார்கள் எனவும் அவர்களை நாட்டில் தக்க வைப்பதற்கான முறையான வேலை திட்டம் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு வைத்தியர்கள் வெளிநாடு செல்வதற்கு போதிய வருமானம் இல்லாமை உள்ளிட்ட பொருளாதார பிரச்சினைகளே பிரதான காரணம் என சுகாதார அமைச்சின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த ஆண்டில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது என நிதி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்வரும் 2025ஆம் ஆண்டின் முதல் சில மாதங்களுக்காக
குறைநிரப்பு பிரேரணை சமர்ப்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் இறுதியில் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி அல்லது புதிய அரசாங்கத்தின் கொள்கைகளின் அடிப்படையில் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட இடமளிக்கும் நோக்கில் இந்த ஆண்டில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்தல் நடத்தப்படுவதற்காகவும் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதனாலும் இம்முறை வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது என நிதி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விடயம் தொடர்பில் இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என்ற போதிலும் எதிர்வரும் மாதங்களில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதில் நடைமுறை சாத்தியப்பாடுடைய பிரச்சினைகள் உருவாகக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ மாகாணம் மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகல மாவட்டங்களிலும் காற்று இடைக்கிடையில் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மொட்டு கட்சியின் அரசியலமைப்பை நீதியரசர் விஜயதாச ராஜபக்ச முற்றாக மீறியுள்ளதாகவும் இதன் காரணமாக அவர் விரைவில் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் குற்றம் சுமத்தியுள்ளார். விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்வதற்கான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சாகர காரியவசம் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அங்கத்துவம் பெற்றதன் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மொட்டு கட்சியின் அரசியலமைப்பை விஜயதாச ராஜபக்ச முற்றாக மீறியுள்ளதாக ஒழுக்காற்று சபையின் முன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எனவே அதற்கான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்க தயார் எனவும் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் வஜிர அபேவர்த்தன திறந்து வைத்த விடயமானது சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. கடந்த 6ஆம் திகதி வஜிர அபேவர்த்தன அவசரமாக அலுவலகத்தை திறந்து வைத்தமைக்கு ரவி கருணாநாயக்க உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அலுவலக திறப்பு விழாவிற்கு விடுக்கப்பட்ட அழைப்பையும் ரவி கருணாநாயக்க புறக்கணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காலி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வஜிர அபேவர்த்தன அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் இவ்வாறான அலுவலகத்தை திறந்தார் என ஐக்கிய தேசிய கட்சியின் உயர் அதிகாரிகள் பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் சாகல ரத்நாயக்க அடுத்த தேர்தலில் காலி மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக ஆசனங்கள் உள்ள கொழும்பு மாவட்டத்தில் வேட்பு மனுவை பெற்று எப்படியாவது ஆசனம் பெற திட்டமிட்டுள்ளார் என்ற சந்தேகத்தில் எதிர்ப்பு மோதல்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இத்துடன் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நியூஸ் டுடே செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி.